الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا عباد الله اني اوصيكم ونفسي اولا بتقوى الله. உலகத்துல பொதுவாக சொல்லக்கூடிய நேரத்துல உலகத்துல அல்லாஹ் எதெல்லாம் எங்களுக்கு தந்தானோ எல்லாமே நியாமத்து தான், எல்லாம் அருட்கொடை தான். எந்த ஒன்றும் எங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா சும்மா தரல. உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது. கலக்கலக்கும் மாசிலிருந்து ஜெமியா குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், இந்த பூமிக்கு மேலால படைக்கப்பட்டதெல்லாம் மனிதனுக்காகவே. எனவே இந்த உலகத்துல அல்லாஹ் எதெல்லாம் படைச்சானோ இவைகள் அனைத்தையும் என்ன செய்யலாம், தாராளமாக என்ன செய்யணும், மனிதனுக்கு அனுபவிக்கலாம். ஏன் மனுஷனுக்கு படைக்கப்பட்டது. உலகத்துல எதெல்லாம் பிரயோஜனம் சொல்லி அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அதிலிருந்து எங்களுக்கு பிரயோஜனம் அடையலாம், பிரச்சனை ஒன்று இல்லை, அதுல எந்த தடையுமே இல்லை. உலகத்திற்கு குடும்பம் தேவையில்ல, தொழில் தேவையில்ல, அது தேவையில்ல, இது தேவையில்லைன்னு சொல்லி ஒதுங்கி வாழ்றதுக்கு ஷரியத்துல அனுமதி இல்லை. உலகம் படைக்கப்பட்டு எங்களுக்காக வேண்டி, ஆனா நியாமத்துகள் அனுபவிக்கணும். ஆனால் கண்ணியமான சகோதரர்களை, பெரிய பெரியார்களே, நியாமத்துகள் அனுபவிக்கக்கூடிய நாங்க என்னோட உள்ளத்துல எப்பயும் ஆழமா ஒரு விடயம் பதிஞ்சிருக்கோம். என்ன தெரியுமா, நான் படைக்கப்பட்டிருக்கிறது மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக. ஒரு மனிதன் வாழ்றது நிச்சயம் அல்ல, ஆனா மௌத்தா போறது நிச்சயம். உலகத்துடைய வாழ்க்கை சுருக்கமான ஒரு வாழ்க்கை. கூலினா ஒரு மனுஷன் இந்த உலகத்துல நபிசல்லாக்களோட 100 வருஷம் தான் உலகத்துல வாழலாம், அது சுவர் ஒன்று இல்லை, அதுக்காக வாழ இயலாது. நீண்ட வாழ்க்கை ஆரம்பிக்கிறது கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கை எவ்வளவு காலம், சுபஹானல்லாஹ், எவ்வளவு காலம் சொல்லி யாருக்குமே சொல்ல இயலாது. ஹதீஸ்ல வந்து இந்த உலகத்துல கடைசியாக மரணமாகி அடக்கம் செய்யக்கூடிய மனுஷன் கபூர்ல எவ்வளவு காலம் வாழும் தெரியுமா, 35,000 வருஷம். 35,000 வருஷம் வாழும் கடைசியா மௌத்தா போயிட்டு அடக்கம் செய்யக்கூடிய மனுஷன். அப்ப எங்களோட மௌத்து கபூருடைய வாழ்க்கை எவ்வளவு காலம், அதுக்கு பின்னால் மக்களுடைய மைதானம், கேள்வி கணக்கு, இப்படி கட்டம் கட்டமா நாங்க எதெல்லாம் இன்சாலுக்கு பின்னால் அடைய இருக்கிறோமோ இவைகள் அனைத்தும் காலம் நீண்டது. ஒவ்வொரு சோதனைகளை கடந்துதான் போகும். இந்த சோதனைகளை கடக்காம யாருக்கும் ஷார்ட்கட்ல என்ன செய்யல, சொர்க்கம் போகலாம். நபிமார்களா இருந்தாலும் அல்லாஹ் ஒரு தர்த்தீபுடலா இருக்கிறான். மௌத்து, கபூருடைய வாழ்க்கை, மக்களுடைய மைதானம், ஈசான், சிராத்தல் முஸ்தகீம் பாலம், அதுக்கு பின்னால் சொர்க்கம் நடக்கும். எனவே கண்ணியமானவர்களே, நீண்ட வாழ்க்கையை தயார் செய்யக்கூடிய இந்த பூமிக்கு மேலாக அல்லாஹ் எனக்கு முன்பு தந்திருக்கிறது 60க்கும் 70க்கும் பட்ட வாழ்க்கை. எனவே கண்ணியமான சோதனை முக்காவாசி வாழ்க்கையை கழிச்சிட்டோம். இன்றைக்கோ அடுத்த நிமிஷமோ அடுத்த செகண்டோ பேசக்கூடிய நானும் உறுதி இல்லை, பொதுவாசி முடிப்ப நடக்குது. மவுத் அந்த அளவுக்கு உறுதி. சில வீடுகள் எடுத்துக்கொண்டு சொன்னா அப்பாக்கு 90 வயசு, பல தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்குள்ள வச்சு உடல்கள் எல்லாரும் ஒவ்வொரு டைமும் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. அப்பா இன்னைக்கு மவுத்தா பேசுவாரோ, நாளை மவுத்தா, அவர் இந்த கண்டிஷன் அப்படி. ஆனா அவர் மூச்சை எடுத்து இன்னும் 10 வருஷம் வாழ்வாரு. அவரு பெட்ல இருக்கும்போது எத்தனையோ ஜனாதா விஷயங்களை கேள்விப்படுவார். எந்த பேரன் மௌத்தாமே, பேசி மௌத்தாமே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பிறக்கிறதுக்கு ஒரு தர்த்தீப் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா மௌத்தா பொறுத்து தர்த்தீப் இல்ல, நினைச்ச டைம்ல எல்லாம் எடுப்பான். பேரனுக்கு முன்னால அல்ல அப்பா எடுப்பான், பேட்டிக்கு உம்மமாவுக்கு முன்னால எல்லாம் பேட்டி எடுத்துருவான். இதுதான் மௌத்து. கண்ணியமானவர்களே, இவைகளை மறந்துடாம இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய கட்டத்துல நாங்க நினைக்கணும், சிந்திக்கணும். குறைஞ்சது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு கண்ணியமான சோதனைகளை தெரியாத மௌத்த 25 தடவை என்ன செய்யணும், நினைக்கணும், பேசணும். எந்த கையில வரும்னு சொல்லி தெரியாது. எனவே கண்ணியமான சோதனைகளே, கடந்த காலம் போச்சு, இருக்கக்கூடிய காலத்தை ஒரு மணித்தியாலமோ, ஒரு நாளோ, ஒரு வருஷமோ, 10 வருஷமோ தெரியாது. இருக்கிற காலத்தை சரியான முறையில பயன்படுத்தி அல்லாத அன்பையும் அல்லாத பொருத்தத்தையும் அடைஞ்சிட்டு இந்த உலகத்துக்கு நாங்க கண்ணியமான முறையில கலாத்தை கொடுத்துட்டு வைக்கிறோம். எவனுக்கும் கருத்தரிக்கப்படாது. எங்களோட குடும்பத்துக்கோ, எங்களோட மனைவிக்கு, எங்களோட பிள்ளைக்கோ நாங்க மௌத்தா போனதன் பின்னால செய்து தானே சொல்லப்படாது. ஒரு ரஹ்மத் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு.
எங்களோட பிள்ளைகள் சொல்லணும் வாப்பா போய் சேர்ந்துட்டார் என்று சொல்லக்கூடாது. எங்களோட வாப்பா உலகத்தில் இருக்க காட்டும் எனக்கு ஒரு பக்க துணையாக இருந்துச்சு, ஒரு ரஹ்மத் வைத்து ஒரு பரக்கத் வைத்துச்சுன்னு சொல்லி அந்த அளவுக்கு எங்களோட மௌத்த நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், தயார்படுத்திக் கொள்ளணும். கண்ணியமான சோதரர்களை தெரியார்கள். எனவே அல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் உலகத்தில் ஏராளமான ஞாபகத்துல பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே இந்த எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் அடைகிறதுக்கு, அல்லாட அன்பு அடைகிறதுக்கு, அல்லாட விவாஹ் அடைகிறதுக்கு, அல்லாட பொருத்தத்தை அடைகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை குறிப்பாக அல்ல இந்த உம்மத்துக்கு நபிசல்லாஹு உம்மத்தாக எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அது என்ன பாக்கியம் தெரியுமா? இன்னைக்கு பேசக்கூடிய இணையம் பேசுதல்கள் நான் கணக்கே அடிக்காத ஒரு பாக்கியம் தான். கண்ணியமான சோதரர்கள் தெரியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்கப்படுது அந்த நேரம் என்னது? சஹஜத்துடைய நேரம். சஹஜத்துடைய நேரம். உலகமும் பேசுது, பொருளாதாரத்துல வீழ்ச்சி, பொருளாதாரம் டவுன், பரக்கத் எடுப்பட்டிருச்சு, பரக்கத் போதாச்சு, இப்படி வேற கலந்து கொள்ற செய்யற அநியாயத்தெல்லாம் செஞ்சு போட்டு என்ன செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன அடையாளம் நடந்து கொண்டிருக்கு. பரக்கத் எடுப்படுன்னு சொன்னாங்களே, அப்படியே சொல்லி அந்த காலம் போயிட்டு கொண்டிருக்கு. ஆனா மூடப்பட்ட பரக்கத்துடைய வாசலை இன்னும் வரைக்கும் நாம் இன்னும் திறக்கல். பரக்கத்துடைய வாயில திறக்கிறதுக்கு முதலாவது நேரம் தான் சஹஜத்துடைய நேரம். அந்த நேரத்தில் கண்ணியமான சோதரர்களை தெரியாதே எங்கட நிலைமை எங்கே? சிலர்களுடைய கால நேரம் இரவு வணக்கங்கள், அல்லா பாதுகாப்பு இரவு நேரங்கள் அதிகமா, குறிப்பா வாலிபர்கள் படம் தியேட்டர்ல, சில பெண்கள் இரவு எடுத்தா பேஸ்புக்ல, சிலர்கள் எடுத்தா ஒவ்வொரு துணியாவுடைய விஷயத்துல, தூக்கத்துல. கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, நானும் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் கியாமத்துடைய நாளைக்கு நான் கணக்கு கொடுக்கணும். சும்மா செஞ்சேன், சும்மா தான் இருந்தேன்னு சொல்லி அல்லா கிட்ட தப்பேடா. அதில் எப்படி வந்துருக்கு தெரியுமா? ஒரு சின்ன 5 வயசுக்குள்ள என்ன செய்யும், அதுக்கு ஒரு கம்பு குச்சை கொடுத்தா மண்ணு விளையாடு. மண்ணு விளையாடுறது குறைந்த பழக்கம். அது தெரியாம செய்து அதே விஷயத்த குத்தி தெரிஞ்சோட்கள் கம்பெடுத்து மண்ணக்கின்றார். அதிர்ஷ்ட வந்து அதுவும் கியாமத்துடைய நாளையில கேள்விகளை. கண்ணியமான சோதனை தெரியார்கள். இப்ப நாங்க என்ன தைரியத்தோட உலகத்துல தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். சஹஜத்துடைய நேரம் விலகிக் கொள்ளணும். பரக்கத் செய்யப்பட்ட ஒரு நேரம். சஹஜத்துடைய பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சோ உலகத்துல உலகமே கிடைக்காது பிரச்சனை ஒன்று இல்ல. சஹஜத்துடைய நேரத்தில் எழுதி அல்லாவோட குறைஞ்சது 2 ரக்காத் தொழுது அல்லா கிட்ட அழுவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் யார் யாருக்கு கிடைச்சிச்சோ உலகத்துல ஒரு பாக்கியத்தால் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே சஹஜத்தை தொழுதாச்சு, நாம துவா செய்கிறோம், துனியாவுடைய எல்லா தேவைகளையும் கேட்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவு மட்டும்தான். ஆனால் சஹஜத்துடைய அதனுடைய பவர்ஃபுல், அதாவது அதனுடைய சக்தி எப்படியாப்பட்ட பயங்கரம் சொன்னால், இன்னைக்கு நானும் நீங்களும் சஹஜத்துடைய பொறுமதியை பத்தி விளங்கல்ல, அந்த நேரத்துடைய பொறுமதியை பத்தி விளங்கல்ல. களிமா இல்லாத மக்கள் அந்த பொறுமதியுடைய அந்த நேரத்துடைய பொறுமதிய விலகி வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்குள்ளால நடந்த ஒரு வரலாறு கிதாபுல பதிவாகிறார். இப்ப ஈரான், அப்ப அந்த காலத்தில் சொல்லப்பட்டு ரோம் நாட்டில் என்ன செய்யப்படுகிறது சொன்னா, யுத்தம் பண்றதுக்காக வேண்டி முஸ்லிம்கள் ஒரு கூட்டத்தார்கள் போய் அப்படி படைய எடுத்துக்கொண்டு போய் அந்த நாட்டில் போய் அடங்கிட்டாங்க. அப்ப இந்த ரோம் நாட்டு ஜனாதிபதி ஒரு நசராணி, ஒரு பாதி, அவர் என்ன செய்வார்னு சொன்னா, இந்த முஸ்லிம்களை கண்ட பிறகு ஒரு பயம் ஒன்று வந்துருக்கு. அவர் பார்த்தார், இந்த முஸ்லிம்களுக்கு அடிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு எங்கட கூட்டத்தை சரிவராதுன்னு சொல்லி சைனா நாட்டு அந்த காலத்திலேயே ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று போடுறாரு. அதாவது முஸ்லிம்கள் எங்களோட வார் பண்றதுக்கு, எங்களுடைய யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க, நீங்க உங்களோட நாட்டில இருந்து சில போசஸ் போல தரணும், அவங்களை வச்சுதான் முஸ்லிம்களுக்கு அடிக்கிறோம். கண்ணியமான சோதனை லெட்டர் போகுது, திரும்ப ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த சைனா நாட்டு ஜனாதிபதி களிமா இல்ல, ஆனால் இஸ்லாத்தை பத்தி எப்படி விலகி வச்சுக்கிறான்னு சொன்னால், அவர் திரும்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார், வந்து முஸ்லிம்களுக்கு நீ அடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட போசஸ் கேட்கிறீங்க, எப்படியாப்பட்ட முஸ்லிம்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். ஏன்னா முஸ்லிம்களை பலவீக்கிறதே
அப்ப அந்த நோக்கத்தோட கேட்டார். திரும்ப லெட்டர் வந்து போகுது. அதுல சுருக்கமாக அந்த ஈரான் நாட்டுக்கு பாதிரி எழுதி அனுப்புறாரு. என்ன தெரியுமா? அதாவது எங்கட நாட்டுக்கு வந்த முஸ்லீம்கள் எப்படியாப்பட்டவங்க சொன்னா புர்ஹானும் பின்னஹார் புர்ஹானும் இல்லை. பகல் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யக்கூடியவங்க, அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடிய தாயிகள். அதே போல இரவுல தஹஜ்ஜுடைய நேரத்துல 2 ரக்காத் தொழுது அவங்க எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் கிட்ட சொல்லி என்ன செய்வாங்க? அல்லாஹ்வோட நெருங்கக்கூடியவங்க. கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, ரிப்ளை ஒன்று வருது சைனா நாட்டுக்கு. அது எழுதுறா என்ன தெரியுமா? அதாவது சைனாவுக்கும் ஈரான் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இருக்கு. நீங்க பொதுவா முடிஞ்சு கிலோமீட்டரை பார்த்துக்கோங்க. அப்ப அந்த காலத்துல கைத்தொண்டு பிரிக்கல, வெறுமனே குதிரை பிரயாணம், கழுத பிரயாணம். அது எவ்வளவு தூரம்? அந்த நாட்டு ஜனாதிபதி சொல்றாரு, எங்களோட சைனா ஆரம்பிச்சு உங்களோட ஈரான் முடியும் வரைக்கும் நான் போசஸ் போல உங்களுக்கு தந்தாலும் அந்த போசஸை வச்சு இந்த முஸ்லீம்களுக்கு நீங்க அடிக்கிறத நினைச்சும் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஆயுத பலம் இல்ல, அதாவது துனியாவோட எந்த இதுவும் இல்ல. ஆனா 2 சக்திகள் இருக்கு. அது என்ன சக்தி தெரியுமா? முதலாவது பகல் காலங்கள்ல அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறாங்க, இரவு நேரத்துல தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ்வோட நெருங்குறாங்க. இந்த 2 ஆயுதத்தை யாராலையும் தாக்கலான்னு சொல்லி ரிப்ளை சுபஹானல்லாஹ். எப்படியாப்பட்ட ஒரு பலத்தை அல்லாஹ் தஆலா எங்களுடைய முகலின் கையால தந்திருக்கிறான். நாங்க எப்படி பாவித்துக் கொண்டிருக்கிறோம்? கண்ணியமான சகோதரர் பெரியார்களே, முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இது மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாம் இருந்தும் வேலல்ல. பணத்தால ஒன்றும் செய்யலாம், ஆட்சி அதிகாரத்தால் ஒன்றும் செய்யலாம், பலத்தால் ஒன்றுமே செய்யலாம். தஹஜ்ஜுடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கலையோ அவர்கள் உலகத்துல கோழைகள் தான். இதுதான் சுருக்கம். கண்ணியமான சகோதரர்கள் தெரியாது. பாருங்க, பலஸ்தீன்ல யுத்தம் நடக்குது, எல்லாரும் பேசுறாங்க. 150, அதாவது உலகத்துல இருக்கிறது 750 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க 150 கோடி. முஸ்லீம் நாடுக்கு 42 நாடுகள். இஸ்ரேல் சொல்லக்கூடிய நாடு சின்ன நாடு. உலகத்துடைய சனத்தொகையில் கூட யூதர்கள் இருக்கிறாங்க 1 கோடி. இந்த 1 கோடி பேருக்கு 42 முஸ்லீம் நாட்டும் ஏன் பேசாம இருக்கு? அடிக்கலாமா, பேசலாமா? அப்படின்னு சொல்லி பேசலாம். முஸ்லிம் நாட்டுக்கு எல்லாரும் இருக்கு, சொத்து, செல்வம், ஆழ்வனம், அறிவு எல்லாமே இருக்கு. ஆனா அல்லாஹ்வோட தொடர்பு குறைஞ்சி போச்சு. அதனால அவன் அடிக்க என்ன வாய பொத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இதுவரைக்கும் அல்லாஹ்வோட நெருங்கும் வரை, அல்லாஹ்வோட நெருங்கும் வரைக்கும் கோழைகளாக தான் இருக்கிறோம். இது யூதர்களும் ஒரு காலத்துல சொன்ன விஷயங்கள். நாங்கள் அந்த சம்பவத்தில் இருக்கிற அந்த கவுன்சிலிங், அந்த வாலிபர்கள் செய்யக்கூடிய சில சப்ஜெக்ட் சொன்னோம். என்ன தெரியுமா? ஒரு யூதன், சில யூதர்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டர், அவன் ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறான். இந்த முஸ்லீம்களுக்கு அடிச்சுக்கொண்டே இருக்கீங்க, அடிச்சுக்கொண்டே இருக்கீங்க, இந்த அடிச்சு முடிவாங்க இல்லையா? இத்தனை குழந்தைகள் மௌத்தா போறாங்க, ஒரு முஸ்லீம் நாடு பேசுது இல்ல, இது எப்ப முடிவு வரும்? அந்த யூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சும்மா தொழுகைக்கு வாரமாயி எப்ப முஸ்லீம்கள் பதில் தொழுகைக்கு வருவாங்களோ, இரவு வழக்கத்துல அல்லாஹ்வுடன் தொடர்பாக இருப்பாங்களோ, அதுவரைக்கும் படித்து கொண்டுதான் இருப்போம். அந்த காலம் வந்தால் எங்களுக்கு தோல்வி தான். யாரு சொன்னது? முஸ்லீம் அல்லாத யூதன். யூதன் கூட விலகி வச்சிருக்கிறான். முஸ்லீம்கள் எந்த ஆயுதமும் எல்லாம் இருக்கு. ஆனா இதை மட்டும் இல்லாமல் ஆக்கி என்று சொன்னால் முஸ்லீம்களை லேசா வெற்றி கொள்ளலாம் என்றதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு யூதனுடைய திட்டம் தான் சொல்லணும். இரவு வணக்கங்கள் எங்கெங்கேயோ பேசிக் கொண்டிருக்கு. அல்லாஹ்வோட தொடர்பு படாம. கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜுத் தொழுகை சொல்றது சாதாரண ஒன்றல்ல. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது 5 நேர தொழுகைகளை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால தஹஜ்ஜுடைய தொழுகை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா கடமையாக. யா அய்யுஹல் முஸம்மில் கும் இல்லைல இல்லா கலீலா இஸ்ஃபஹு வ இன்குன்து கலீலா. சுப்ஹானல்லாஹ். போர்வையை போட்டுக் கொண்டிருப்பவரை இரவுல எழுதி நின்று வணங்குங்க, அல்லாஹ்வை நெருங்குங்க, குர்ஆன் திலாவத் செய்யுங்க. குர்ஆனுடைய ஆயத் ஐதா ஹதீஸ்ல வந்து பர்து தொழுகைக்கு பின்னால ஒரு சிறந்த ஒரு தொழுகை ஒன்று இருக்கிறது, ஸலாத்துல் லைல் சொல்லி வந்து, இரவு தொழுகை சொல்லி வந்து, தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகை அடிக்கிறதுக்கு உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பொறுமதியான ஒரு தொழுகை. சரியா இதனுடைய ருசிய, இதனுடைய டேஸ்ட நாங்கள் அனுபவிக்கணும். கண்ணியமான சோதனை பெரியார்களே, இது ஒன்று போதும் உலகத்துடைய வெற்றிக்கும் மறுமையுடைய வெற்றிக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல இபாதுர் ரஹ்மான பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான்.
என்னுடைய அடியார்கள், அல்லாஹ் சொல்ற ஏந்த அடியார்கள், அவர்களுக்கு சில தன்மைகள், சில சிபத்துக்கள். அதுல உள்ள சொல்ற வல்லதிலே அவர்கள் இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க, எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில அவங்க எழுப்புவாங்க. எழுதி சுஜூத்லையும் கியாம்லையும் ருக்குலையும் அல்லாஹ் கிட்ட மன்றாடுவாங்க, தொழுவாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. சுபஹானல்லாஹ். பல தஃசீர்கள் இருக்கு சுஜ்ஜத வ கியாமா. கண்ணியமான சகோதரர்களே, எப்படி துஆ செய்வாங்க அத கூட அல்லாஹ் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். அவங்க சுஜூத்ல இருந்து கேட்பாங்களாம், யா அல்லாஹ் நரகத்தை நாங்க நரகத்துக்கு போற வருமாட்டம் இல்ல, நரகத்தினுடைய கண்ணையும் காட்டினாரையா. சுபஹானல்லாஹ். அப்படின்னா இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் ஹதீஸ்ல வந்து கியாமத்துடைய நாளையில 3 கண்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிட்டான். இது ஒரு பொறுமதியான ஒரு ஹதீஸ்கள் மஹதிஸீங்க சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, கியாமத்துடைய நாளையில சிலர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்தை பார்த்துட்டு போவாங்க. சிலர்கள் நரகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்தை பார்த்துட்டு போவாங்க. 2 சப்ஜெக்ட் இருக்கிற. சிலர்கள் இருக்கிறாங்க சொர்க்கத்துடைய வாடையையும் நுகர மாட்டார்கள். அதே போல சிலர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நரகத்தை கண்ணுல காட்ட மாட்டான். அதுல ஒரு கண் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு அல்லாஹ்வுடைய பாதையில விரித்த கண். அல்லாஹ்வுடைய பாதையில யாரு விழிச்சு நின்று செக்யூரிட்டி பாதுகாப்பு செய்வாங்களோ இந்த கண்ணுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிட்டான். 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல யாரு அல்லாஹ்வை நினைச்சு அழுவாங்களோ கண்ணீரை வடிப்பாங்களோ இந்த கண்ணுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை கியாமத்தினால ஹராமாக்கிட்டான். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கு, சில குழிகள் நரகத்துடைய நெருப்பு அணைக்குமா. அதுல ஒரு குழி தான் தஹஜ்ஜுடைய நேரத்துல யாரு ஒரு சொட்டு கண்ணீரை வடிச்சு அல்லாஹ் கிட்ட அழுவாங்களோ சொல்லுவாங்களோ கியாமத்துடைய பயங்கரமான நெருப்பு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அச்சத்தால வடிச்ச கண்ணீரை கொண்டு அல்லாஹ் தஆலா அடிச்சு போட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பொறுமதியான கண்ணியம், ஒரு மோடி எவ்வளவு பொறுமதியானவன், தஹஜ்ஜுடைய கொள்கை எவ்வளவு பொறுமதியானது. கண்ணியமானவர்களே, அது மட்டும் இல்ல, ஒரு கருத்தொண்டு வந்திருக்கு என்னன்னு சொன்னால், ஹதீஸ் அல்லாஹு ஆலம், ஹதீஸ் அப்படி ஒன்று இல்ல, 40 நாளைக்கு தொடர்ச்சியாக யாருக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்குமோ அவர் நிச்சயமாக இறைநேசம் இல்லாம மௌத்தா போக மாட்டார், இறைநேசராக மௌத்தா போக மாட்டார். கொஞ்ச நேரம் உள்ளத்துல கொஞ்சம் கையை வச்சு பாப்போம், பாருங்க பாப்போம். மாட்டாள மசுமால இருப்பீங்க 40 நாள்ல அதுக்கு மேலே சொல்லுதாங்க. பொதுவாக நான் பேசுறேன். கண்ணியமான சகோதரர்கள், ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்திலே எத்தனையோ சீதேவிகளுக்கு தஹஜ்ஜத் இல்லை. தஹஜ்ஜத் எழுதுறாங்க, ஆனா தஹஜ்ஜத் தொழுறதுக்கு மனசுல இடம் கொடுக்குது இல்ல. இன்னைக்கு தொழுதா நாளைக்கு தஹஜ்ஜத் இல்ல, நாளைக்கு தொழுது அடுத்த நாளைக்கு தஹஜ்ஜத் இல்ல. இன்னைக்கு நிறைய ஹோட்டல் வியாபாரிகள் கோச்சுக்கொள்ள நான் சொல்றேன், கொழும்புல எத்தனை ஹோட்டல்கள் இருக்கு. ஹோட்டல்ல 10 பேர் வேலைன்னு சொன்னால் 3/4 பேச தொழுகை இல்லை. தஹஜ்ஜுடைய கையில கடையை பரப்பாங்க, கொஞ்சம் ஒரு 2 ரக்காத் தஹஜ்ஜத்தை சொல்லுவோம், குறைஞ்சது சுபவசதி கொண்டு போட்டு கடை வியாபாரத்தை ஆரம்பிப்போம். இல்ல இல்ல, அவங்களுடைய வியாபாரம் பேசிக் கொண்டே தான் இருக்கும். இங்க தொழுக மண்ணா போகுது. ஆயிடுச்சு முசீபத் இறங்கியதன் அதுல போகுது. சூரத்து பக்கரா ஓடியது இல்லை. எங்க ஆசை நல்ல பக்கரா வந்த பழகிக்கிறான். ஏதாவது முசீபத் இறங்கலாம், அவன் செஞ்சு போட்டானோ இவன் செஞ்சு போட்டானோ, அதுல ஒரு 40 நாளைக்கு பக்கரா ஓடி முசீபத் இறங்க மாட்டோம். பள்ளி கிட்ட இருந்து ஒரு 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக சொல்வதன்னு சொன்ன கண்ணியமானவர்களே, எங்களைய மாதிரி நன்றி கெட்டவர்கள் யார் இருக்கிற கண்ணியமானவர்களே. எத்தனையோ நோயாளிகள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு பெட்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு 2 கண்ணையும் தந்து, 2 காதையும் தந்து, உடல் ஆரோக்கியத்தை தந்து, ஒரு 2 ரக்காத் கொஞ்சம் குடி எழுவேலாட்டி இந்த உடம்ப நாங்கள் அல்லாஹ் இந்த உடம்ப வச்சு அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் நாடினால் இந்த உடம்புல ஒரு நிறமும் உள்ள நூற்றாக்கி போட்டு என்று சொன்னால் எங்களை சம்பாதிக்கிற சரியான நோய்க்கு போகும். கண்ணியமானவர்கள், இதுதான் ஹகீகத், இதுதான் உண்மை. கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, அதனால தஹஜ்ஜுடைய தொழுகை அவ்வளவு பொறுமதியானது. கண்ணியமானவர்களே, நரகத்தை கூட அல்லாஹ் தஆலா கண்ணையும் காட்ட மாட்டாங்க. இதை சிறப்புண்டைகளுக்கு தேவை, இந்த சிறப்புண்டைகளுக்கு போதும். இது இல்லாம ஏராளமான சிறப்புகள் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு. கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, 2வது சப்ஜெக்ட் என்னென்றால், அல்லாஹ் தஆலா பொதுவாக குர்ஆனுடைய வசனத்துல வந்து மூமின்களை பத்தி பேசுவான், முனாஃபிகீன்களை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுவான். மூமின்கள் எப்படி இருப்பாங்க, முனாஃபிகீன்கள் எப்படி இருப்பாங்க. முனாஃபிகீன்கள் சொல்றது யாரு? ரசூலுல்லாஹி காலத்துல முன்சஃப்ல சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, மூமினுக்கும் முனாஃபிக்கும் அல்லாஹ் தஆலா வித்தியாசம் காட்டு போகல. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, மூமின்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்கள் கொள்கையை சுவைப்பார்கள், கொள்கையை நிலைநாட்டுவார்கள். நிலைநாட்டுவார்கள் சொன்ன என்ன தெரியுமா?
பொதுவாக தாஜத்துடைய சப்ஜெக்ட் நான் பேசுறது வந்து தாஜத்துடைய கொள்கைன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு ருசி அல்லா வச்சிருக்கிறான். ஒரு டேஸ்ட் அதை மூவிகள் அனுபவிப்பாங்க. அந்த டேஸ்ட் எங்களுக்கு வார்த்தையால விளங்கப்படுத்தலாம். ஒவ்வொருத்தரும் மவுத்துக்கு முன்னால ஏற்றி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் சரி அதனுடைய டேஸ்ட் அனுபவிச்சுட்டு தான் நம்ம மவுத்தா போகணும். சஹாபாக்களுக்கு தின்றதுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் கண்ணியமானவர்கள் இபாதத்துல உச்சிய கண்டாங்க. தொழுகைக்கு நின்றால் இரவு வணக்கத்துல அல்லா கிட்ட கையேந்தி 2 கையை எழுந்தாங்க. ஒன்றுமே இல்லை, மனைவியும் விளங்காது, பிள்ளையும் விளங்காது. அவ்வளோ இன்பம், அவ்வளோ இன்பம். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுது கொண்டிருப்பாங்க. கண்ணியமான சகோதரர்கள் தெரியாதே, சில பறவைகள் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலா தலையில வந்து நிற்குமா. சேத்துல நாட்டின கம்பு எப்படி ஆடாமக்கியம் அந்த மாதிரி இருப்பாங்க. இதுக்கு ஒரு நெருமொழி கட்ட நிலைமை என்ன? கண்ணியமான சோதரர்களை தெரியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எவ்வளோ டேஸ்ட் பண்ணினாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸ்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பொழுது கொண்டிருக்கிறாங்க. பொழுது கொண்டிருக்க போகல ஒரு ஸ்டெப் காலை வைக்கிறாங்க முன்னுக்கு, மறுபடியும் கையை போடுறாங்க. இப்படி கொள்கையில சப்ஜெக்ட் நடக்குது. தொழுது முடிக்கிறதன் பின்னால சஹாபாக்கள் கேட்கிறான், யார சொல்லல வளமைக்கு மாற்றமாக தொழுகையில ஒரு மாற்றத்தை வந்து நான் பார்த்தேன். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தொழுது கொண்டிருக்க போல சொர்க்கத்துடைய காட்சிகள் காட்டப்பட்டுச்சு. அதுல பல தோட்டங்கள் காட்டப்பட்டு எனக்கு விருப்பமான ஒரு பழம் உண்டு என் கண்ணுக்கு அல்லாஹ் காட்டினான். அதை பரிசீலத்துக்கு தான் நான் முன்னே கைய போட்டிருந்தேன். பார்த்தோமா சொர்க்கத்தை வாழ்க்கையில் ஒரு நாள் பார்த்திப்போமா? கண்ணியமான சோதரர்களின் இன்பத்தை அடைஞ்சோமா? சொல்ல வந்த விஷயம் என்னடா, மூமின்கள் தஹஜ்ஜதை குறைப்பார்கள், முனாஃபிகீன்கள் தஹஜ்ஜத் தொழுவார்கள், வெறுப்போடு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களை உண்மைக்கு தஹஜ்ஜத் தொழுவாம இருக்கிறது, அது சப்ஜெக்ட் வேற. சில பேருக்கு தஹஜ்ஜத் கிடைக்கும், ஆனால் நாங்க சிந்திச்சு பார்க்கும் இந்த தஹஜ்ஜத்தை நான் எவ்வளவு கேஸோடு அனுபவிக்கிறேன். அல்லாஹ் கிட்ட அழுவக்கூடிய நேரத்தில் கண்ணில் கண்ணீர் வருதா, பாவத்தை நினைச்சு உண்மையிலே அழுகுறோமா, எனக்கு அடிக்கிறோமா? எங்களோட மனசாட்சி தெரியும். கண்ணியமான சோதரர்கள் தெரியார்கள். முனாஃபிகீன்கள் அதாவது அல்லாஹ் அச்சம் வர மாதிரி நடிப்பார்கள், ஆனா உண்மையிலே அவருடைய உள்ளத்துல அச்சம் இல்லை, அல்லாஹ் அச்சம் இல்லை. தொழுகிற மாதிரி நடிப்பாங்க, இன்பம் வர மாதிரி நடிப்பாங்க, ஆனால் அவர் உண்மையிலே தஹஜ்ஜத் அவர் சுவைக்கல்ல. அப்ப நாங்க யோசிச்சு பார்ப்போம் கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜத் நான் தொழுகிறேனா தஹஜ்ஜத் சுவைக்கிறேனா? கண்ணியமான சோதரர்களே, மூணாவது ஒரு விஷயம் தான் கண்ணியமான சோதரர்களே, ஒரு மனுஷனுக்கு ஒன்றிற்கு தஹஜ்ஜத் கிடைக்கிறது, தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் கிடைச்சி அவர் தொழுது கொண்டு போறாரு, தொழுகிறாரு. சிலர்களுக்கு அறவே தஹஜ்ஜத் கிடைக்காது. எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன தெரியுமா? உலகத்திலே ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் தஹஜ்ஜத்துடைய பாக்கியம். ஆகப்பெரிய ஒரு 1000 கையில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இது ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சாலும் அறவாசி பேருக்கு தஹஜ்ஜத் இல்லை. ஏன் தஹஜ்ஜத் எங்களை உடுப்படுது? சில கட்டத்துல தஹஜ்ஜத் தொழுந்தா எனக்கு இன்பமா தொழுது கொள்ளலாம், வெறுப்பா இருக்கு. 2 ரக்காத்தோட தொழுது தூக்கம் வருது, பயான்ல உட்கார்ந்தா தூக்கம், தொழுகையில உட்கார்ந்தா தூக்கம். ஏன்? கண்ணியமான சோதரர் பெரியார்களே, கிதாப் எழுதிருக்கிறாங்க, 3 பாவங்கள் யாருக்கிட்ட இருக்குமோ அல்லாஹ் சிலர்களுக்கு அறவே தஹஜ்ஜத்துடைய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். இன்னொரு கருத்து வந்து அப்படி தஹஜ்ஜத் கிடைச்சாலும் இன்பத்தோட சொல்ல மாட்டான். அப்படின்னா இந்த ஓட்டப்படத்துல தண்ணீர் இருக்கு, தஹஜ்ஜத்தை புழுந்து சொல்லுவாரு. ஆனா தஹஜ்ஜத்தை என்னென்ன பெனிஃபிட் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அது உலகத்திலையும் கிடைக்காது, கபூர்லையும் கிடைக்காது, மௌத்துக்கு பின்னாடி வாழ்க்கையிலும் கிடைக்காது. அதுல முதலாவது தான் கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். தூங்காம கொஞ்சம் விழிப்புணர்வா கேட்டுக்கோங்க. யார பார்வை பேணுதல் இல்லையோ, அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடிய பழக்கங்கள் இருக்குமோ, அல்லாஹ் தஹஜ்ஜத்துடைய இன்பத்தை கலட்டி போட்டுருவாங்க. எங்களோட மனசாட்சிக்கிட்டே நான் பார்வையை பேசுற விஷயத்துல எவ்வளோ பேணுதலா இருக்கிறது. கல்யாணம் முடிச்சு கிளிப்போட மனைவிமார்கள் இருந்தாலும் குழந்தை போல ஒரு பிள்ளையத்தான் பார்க்கறதுக்கு நினைவு வருது. அப்படித்தானே? இதுதான் உண்மை கண்ணியமானவர்களே. பார்வை எங்கட கண்ட்ரோல்ல இல்ல, வாகனத்தை ஓட்ட போகிற வாகனம் எங்கட கண்ட்ரோல்ல இல்லை. ஆனா என்னையோட ஒத்திருக்கக்கூடிய கண்டா ஏத கண்ட்ரோல்ல வச்சு கொள்ள எல்லாமே எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவம் தெரியுமா? பார்வை யாருக்க கெட்டு போகுமோ அல்ல முதலாவது உள்ளம் கெட்டு போகும். யார பார்வை கெட்டு போகுமோ அல்ல தஹஜ்ஜத்துடைய இன்பத்தை கலட்டி போட்டு விட்டுருவான். சுப்ஹானல்லாஹ். கிதாபுல ஒரு சம்பவம் வந்திருக்கு. ஒரு இமாம் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார். இதுக்கடையில யாரு தெரியுமா? இரவு முழுக்க நின்று வணங்கியவர், பவுல் முழுக்க நோம்பு பிடித்தவர். இபாதத்துக்கு அப்படி இபாதத். களிமா சொல்லி கொடுக்கப்படுது, களிமா வரல. பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க வந்து, இமாம் அவர்களே
இவ்வளோ விவாதத்தை செஞ்சு இவ்வளோ சொல்லுந்து வணக்கம் செஞ்சு ஒரு களிமா வருது இல்லை, நீ எனக்கு தவறு செஞ்சீங்களா? அவர் சொல்றாரு தவறு ஒன்றுமே செய்யல, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, ஒரு தவறு நடந்துச்சு, அது தெரியாம நடந்தா தெரிஞ்சது எனக்கே தெரியாது. நான் ஒரு முறை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அந்நிய பெண் ஒன்று வந்தா, அந்த அந்நிய பெண்ண பார்வை கொஞ்சம் அவரை கொஞ்சம் உண்டு பார்த்து பட்டுச்சு, அதனுடைய முசீபத்தா வாயில களிமா வருது. சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, உயர்ந்த சொர்க்க அல்லாஹ் சாரத்துக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு தாண்டிதான் நாம் கண்ணியமானவர்களை சும்மா லேசா சொர்க்க அடையிறது எல்லாத்துக்கும் அடையலாம். சுபஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் பார்வை பேன்ற விஷயத்தில் எவ்வளவு பேருந்தா பக்குவம் இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, சாலபா பின் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா 16 வயசு சஹாபி, ஒரு வாலிப சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் பணிவேற்ற ஒரு சஹாபி. ஒருவர் ஒரு பாதை வழியாக போய்கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிய பார்க்கல, பார்வை பட்டு பட்ட பார்வைக்கு மன்னிப்பு, பார்த்த பார்வைக்கு மன்னிப்பு இல்ல. பட்ட பார்வைன்னா பார்த்துட்டு பார்வை இல்லை, அப்படித்தான் அவர் செஞ்சார். ஆனா சஹாபாக்கள் உள்ள செய்யக்கூடிய ஈமான் இருக்கிறானே, உடனே நெஞ்சில் அடிச்சு கொண்டு அவரே படிச்சு கொண்டு இருக்க தெரியுமா, ஒரு அந்நிய பெண்ணை நான் பார்த்துட்டேன், இதே முகத்தோட பேசி அன்பு நபிகள் அவர்களுடைய முகத்தை எப்படி பார்க்க, எப்படியாப்பட்ட ஈமான், பட்ட பார்வைக்குள்ள ஈமான். இன்னைக்கு பார்த்த பார்வை உத்து பார்த்து போட்டுட்டு எங்களை என்ன வேணும், கியாமத்துல என்னால நபியை நாங்க பார்க்கணுமா, நபியில கையில அவங்களுக்கு சொல்ற நீர் தடாகத்துல நீர் குடிக்கணுமா, பட்ட பார்வைக்கு அவ்வளவு பெரிய ஈமான். சுபஹானல்லாஹ். 3 நாள் தொடர்ந்து நபியுடைய மஜ்லிஸ்க்கு போவல்ல, மழை அதிகாரத்துல போயிட்டு தலையை கொண்டு போய் கல்ல அடிச்சு கை சேதவே ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டனே, இதே நிலைமையில நான் நபியை போயிட்டு பாக்குறதா? சுபஹானல்லாஹ். 3 நாள் வரல. 3 நாளைக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு எல்லாம் கேட்கிறாங்க, சாதாபாவை காணல, கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, சோம்பியோ தெரியாது, ரசூலுல்லாஹ் அக்லாக்குடையவங்க, அன்பா நடந்து கொள்வாங்க. உடனே தேடி பாக்குறாங்க, நீங்க காணல. ஒரு வயசான ஒரு பெண் கிட்ட கேட்கிறாங்க, இன்னும் அடையாளம் ஒரு வாலிபனை கண்டீங்களா? அவர் 3 நாள் காணல, ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த பெண் சொல்றா, வளமையாக காலை நேரம் அடைக்கணும்னு சொன்னா எங்க கிட்ட ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு அந்த இடத்துல போய் என்னத்தையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார், என்னன்னு சொல்லி தெரியாது காட்டி போடுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போறாங்க, சாலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. சாலபா விஷயம் என்ன, உமர் ரலியல்லாஹு தஆலா நான் வார வழியில ஒரு பெண்ண பார்வை பட்டிருக்கு, அது பட்ட பார்வையா இருந்தால் அதே மூஞ்சோட ரசூலோட மூஞ்ச பார்க்கறதுக்கு வெட்கமாயிடுச்சு. அவர் தயவு செய்து அவரை மஜ்லிஸ்ல கூட்டிக் கொண்டு போவாங்க, வற்புறுத்தி கூட்டிக் கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முன்னுக்கு இருக்கிறாங்க. முன்னுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல சாலபா அல்லாஹ் அவங்களே மன்னிப்பான், பட்ட பார்வை அல்லாஹ் தஆலா ஒரு நாள் அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கண்ணியமான சோதரே, உடனே சாலபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கி என்ன செய்யறாங்க சொல்ற மடியில தூங்க வைக்கிறாங்க. யார சூழல்ல அவங்கள முகத்தை பார்க்க வைக்க யார சூழல்ல அல்ல எனக்கு மன்னிப்பானோ தெரியா, எனக்கு பயமாயிருக்கு, இந்த அந்நிய பெண்ணை பார்த்ததுக்காக அல்லாத அசாபுடைய ஆயத்தை அறிவுமான்னு எனக்கு பயமாயிருக்கு சொல்லி சுட்டிக் கொண்டிருக்கிறான். ஒரு 16 வயது ஒரு வாலிபன் இப்படி ஒரு தப்பு. அல்லாஹ் அக்பர். கண்ணியமான சோதரரை செய்யாது, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மூச்சை இழுத்து களிமாவை சொல்லிட்டு அந்த சாதி ரசூலோட மடியிலே மௌத்தாக்குறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சோதரர்களே, சொல்றாங்க சாலபா இதுதான் கடைசி முடிவு. அல்லாஹ் சாலபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்த கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா இன்பகரமான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா சாலபா ரலியல்லாஹு தஆலா கொடுக்கிறதுக்கு தான் இருக்கிறார். அவ்வளவு பேணுதல் கண்ணியமான சோதரர்களே பார்வையுடைய விஷயத்துல. அதனால அன்பான வாலிபர்களே, இரவு நேரத்துல உமா அப்பா தூங்க வச்சு போட்டுட்டு போன எடுத்து பேஸ்புக்க கிண்டினா உள்ள தேவையில்லாத ஜனம் எல்லாம் வரும். நல்ல ரசிச்சு பார்த்து கொண்டு இருப்பீங்க, இபாதத்துடைய ருசி கலட்டப்படும். ஒவ்வொருத்தரும் யோசிங்க, நான் பண்றத யோசிக்க வேணும். ஒவ்வொருத்தருக்கும் மவுத்து சொல்லி ஒன்று எப்ப வருவாங்கன்னு சொல்லி தெரியாது. மலக்குள் இஸ்ராயல் எல்லாம் என் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. நான் ஒரு அந்நிய பெண்ண நிர்வாகமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரூபா கலட்டிட்டு போனாங்கன்னு சொன்னா அடுத்த நாளோட ஜனாதாவுக்கு யார் ஒரு உமா அப்பா கூட என்ன செய்ய மாட்டாங்க, கிட்ட வர மாட்டாங்க. முசீபத் பிடிச்சவனே போன பார்த்த நிலைமை நம்ம இந்த பேர் யாரும் கேட்கப்படாது. சாலபா இன்னைக்கு சாலபா எல்லாம் ஒரு சம்பவத்தை இன்று கூட உலகமும் பேசிக்கொண்டு 16 வயசு சஹாபி இருந்து திருமணம் முடிக்காத 16 வயசு சஹாபி செய்த ஈமான புகழ்ந்து பேசுறாங்க. அப்படியாப்பட்ட வரலாறு படைத்த வாலிபர்களா நான் என்ன செய்யணும், மாறணும். இரவு வணக்கங்கள்ல அல்லாஹ் கிட்ட தொழுந்து அழுது கண்ணீரை வைக்கக்கூடிய வாலிபர்கள்
சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல கண்ணியமானவர்களே. கண்ணியமானவர்கள், ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். இன்னைக்கு பலஸ்தீன் இல்ல அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து 2 கையிலும் முஸ்லிம்களோட கையில கிடைக்குது. முதலாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல ஒரு கைனமும், 2வது ஒரு முறை கிடைக்குது. யார்ட கையில சலாஹுதீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் வரலாறு வந்து இவருடைய வாப்பாட பேர் வந்து நூருதீன் கஜி ரஹிமஹுல்லாஹ். இவர்களுக்கு வயசு என்ன தெரியுமா? திருமணம் முடிக்கிறதா கிட்டத்தட்ட 20-25 வயசு. பலர்கள் கேட்கிறாங்க, நூருதீன் கஜி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, நீங்க திருமணம் முடிக்காம நீங்க வயசு பேசி கொண்டிருக்கீங்க. அவர் சொல்றாரு, எவ்வளவு பக்குவத்தை பாருங்க. நான் ஒரு பெண்ணோட பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு சாலிகான பெண். அந்த சாலிகான பெண்ணை திருமணம் முடிக்கணும், அவங்களும் ஒரு சாலிகான புள்ள கிடைக்கணும். இந்த புள்ளைய வச்சுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவோம். சுப்ஹானல்லாஹ், அவருடைய நியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாலிகான பெண்ணோடு கிடைக்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க, இதனால் ஒரு புள்ள கிடைக்குது. அந்த புள்ளட பேர்தான் சலாஹுதீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ். இவர்களுடைய பக்குவம் 40,000 படைகளோட போயிட்டு யூதர்களோட கிறிஸ்தவர்களோட ஃபைட் பண்ணி மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றிட்டு வாராங்க. வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்ச நாள் போயிட்டு கொண்டிருக்கி ஃபஜ்ருடைய அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்துல சலாஹுதீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் முஸல்லால இருந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், இவருக்கு நியூஸ் வந்து வருது, 8 லட்சம் படைகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றதுக்காக வேண்டி கடல் மார்க்க படையாக வந்து கொண்டிருக்கிறது சொல்லி ஒரு நியூஸ் வந்து வருது. இப்ப இவர் யோசிக்கிறார், எங்கள் ஜெயிக்கிறது 40,000 படை, 40,000 படை 8 லட்சம் பேரோட எப்படி நாங்க அட்டாக் பண்றது? ஒன்றும் யோசிக்கிறது, அல்லாஹ்கிட்ட பாரம் கொடுப்போம். 2 ரக்காத் தொழுறாங்க, சுஜூத்ல வச்சு கண்ணீரை வடிச்சு வடிச்சு கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு காலம் முஸ்லிம்களுடைய சொத்து எங்கட கையில இருக்கியால, 8 லட்சம் படைகளோட எங்களுக்கு யுத்தம் செய்யறது கஷ்டம் யாருல, ஓல உதவி தேவையா அல்லாஹ், அதனால அந்த வெற்றி எங்களுக்கு தந்தது. சுப்ஹானல்லாஹ், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வயசாளி வந்து சொல்றாரு, சலாஹுதீன் அய்யூப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, நீங்க வடித்த கண்ணீருடைய பறக்கத்தால் 8 லட்சம் படைகளும் அல்லாஹ் அப்படி கடல்ல காட்டி போட்டான்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். 40 வயசு அடையாம ஒரு வாலிபனாக இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை தனியா நின்று தஹஜ்ஜுடைய பரக்கத்தை வச்சு எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த சாதனைகளுக்கு படைக்கலாவா? இதுதான் கேள்வி. சுப்ஹானல்லாஹ், ஸ்பெயினுடைய ஆட்சி 800 வருஷம் முஸ்லிம்கள கையில இருந்துச்சு. யாரு கைப்பற்றினது? 17 வயசு தாரிக்குள் ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் படைகளோட புறம் யூதர்கள் அடிச்சு வளர்த்தாங்க. இந்த நாட்டு பக்கம் வாழன்னு சொல்லி சீரழிச்சு போட்டாங்க அல்லாஹ் யூதர்களை. சுபான 800 வருஷம் முஸ்லிம்கள கையில இருந்துச்சு. பக்கத்துல இந்தியா முகமது பின் காசிம் 16 வயசு. எல்லாம் பார்த்தா வாலிபர்கள். 200-300 வருஷத்துக்குள்ளால நடந்த சம்பவங்கள். சஹஜத்துடைய கொள்கையால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தால் அடைந்த இது கண்ணியமானவர்கள். அதனால பார்வையை சேர்ந்ததால் ஒரு வெற்றிகள் அல்லாஹ் வைத்திருக்கின்ற விஷயத்தை சொல்லி போச்சு. கண்ணியமானவர்களே, அடுத்த பாவம் தான் கண்ணியமானவர்களே, புகார் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் தான் சுலைஹ் இப்னு ரஹிமஹுல்லாஹ் அவருடைய உஸ்தாத். புகார் ரஹ்மத்துல்லாஹி பத்தி நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பக்குவமானவர், ரசூலுல்லாஹி ஹதீஸ் அறிவித்தவர். அவர் சொல்றாரு வந்து, எனக்கு வந்து 40 நாள் தஹஜ்ஜுத் கிடைக்கல, 40 நாள் தஹஜ்ஜுத் கிடைக்கல. யோசிக்கிறாரு, அதே வளமையா தஹஜ்ஜுத்தை குறைச்சு கொண்டிருந்தேன், தஹஜ்ஜுத்தை தொழுது கொண்டிருந்தேன், ஏனுக்கு தஹஜ்ஜுத் கிடைக்கல, நான் என்ன தவறு செஞ்சேன், நான் பெருசா ஒரு தவறு ஒன்று செய்யறேன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கிறாரு. யோசிச்சு அவரா சொல்லிக் கொள்றாரு. ஒரு கட்டத்துல நான் பள்ளிக்கு தொழுவதற்கு வந்தேன். ஒரு வாலிபர் என்ன செய்யறாரு சொன்னால், பள்ளியில முன்தொப்பில் இருந்து கொண்டு அல்லாஹ் துஆ கொடுக்கிறான். ஏத உள்ளத்துல லேசா ஒரு எண்ணம் கொண்டு வந்து இவன் நடிக்கிறான், ஒரு முகப்புடிக்காரன்னு சொல்லி ஏத உள்ளத்துல கெட்டெண்ண வந்து இந்த கெட்டெண்ணத்துடைய முசீபத்தா 40 நாள் தஹஜ்ஜுத் அடிபட்டு கொடுக்கிறான். இதுக்கு எங்கட வேலை எப்படி இருக்கு? கண்ணியமானவர்களே, நாங்க செய்யற பாவத்துக்கு நாங்களே தான் லோயர்மார்கள். அடுத்தவங்க பாவத்துக்கு செக் பண்ண என்னது, நீ காபி, நீ முனாபி, பேஸ்புக் கூகுள் முக்திமார்கள் எல்லாம் பாதுகாத்தோம். தொழுகையை மண்ணாக்கி அவன் காபீர், இவன் முஸ்லிம், எத்தனை பேர கொலை. இந்த கொலை தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை இல்லாமலாக்கும். கண்ணியமான சோதனைகளை செய்யார்களே, அதனால யாரை பத்தி கெட்டெண்ணம் வரக்கூடாது. ஒரு மனுஷனை பத்தி கெட்டெண்ணம் பாரது பெரிய ஒரு பாவம், அது பெரிய ஒரு பாவம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த பாவம் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆபாச படம் பார்க்கிறது. இத வேறையா விஷயம் கிதாபுல வேறையா வந்து கியாமத்துடைய நாளையில சில பேர் வந்து என்ன செய்வாங்களாம், நான் இதை வேறையா இருக்கு சொல்றேன் வந்து படுறதுக்கு. இத முதல்லதான் ஜாயின் பண்ணி அதனால் நல்ல நுணுக்கமா கேட்டுக்கோங்க வாலிபர்களே, கொஞ்சம் நுணுக்கமா கேட்டுக்கோங்க. உமா அப்பா தூங்க வச்சு போட்டுட்டு யாருமே தெரியாது ஒரு படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். கியாமத்துடைய நபியவங்க சொன்னாங்க, ஒரு கூட்டத்தார்கள் மழை போல் அமலம் தூக்கி கொண்டு வருவாங்களாம். ஆனா சொர்க்கம் நுழைய மாட்டாங்க. அவர்கள் மலை போல இருக்கக்கூடிய அமல
தூசி மாதிரி அல்ல பறக்கெடுப்பான அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த காலத்துல நீ எங்களையா சொல்றீங்க? இல்ல இல்ல, உங்களோட சகோதரர்கள் எங்களையே சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பாவத்தை தான் சுட்டி காட்டார். ரகசியமான முறையில யாரு தன்னுடைய பார்வையை பேணாம இருந்தாங்களோ, தேவையில்லாத விஷயங்களை பார்த்தாங்களோ, இவர்கள் உலகத்தை என்ன அமல் செஞ்சாலும் கியாமத்துடைய நாள் அமல் அல்லாஹ் தஆலா தூசி போல் அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டுருவான். கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால எங்களுக்கு தெரியும், எனக்கு மனசாட்சிக்கு கண்ணியமான சோதர்களே, நான் என்னென்ன பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன் சொல்லி, என்னென்ன பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்கள், வாழ்நாள் ஒரு முறையாவது சகஜத்துடைய பாக்கியத்தை இருக்கிறேன். எல்லாரும் நீயத்தி வச்சுக்கோங்க, என் வாழ்நாள் ஒரு நாள் சரி சகஜத்துடைய தொழுகையை நான் சொல்லுவோனும், ஒரு ஜூன் ஜோதி சொல்லுவோனும், ஒரு ஜூன் ஜோதி சொல்லுவோனும், அல்லாஹ்கிட்ட அழுந்து மன்றாடோனும், அல்லாஹ்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு எவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறோம், எவ்வளவு கடன் தொல்லையில் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். மனைவியால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, வியாபாரத்தால பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அல்லாஹ்கிட்ட முன்வைக்கிற ஒன்னாவது வாரத்துக்கு வந்து அல்லாஹ் புகாரியுடைய ரிவாயத் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மையதூனி, எனக்கு துஆ செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் அவர்களுடைய துஆக்கு பாஸ்தஜிபுலஹு, நான் பதில் கொடுக்கிறதுக்கு இருக்கிறேன். மையஸ்தௌஃபிரூனி, யாருக்கு எனக்கு பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா? நான் அவர்களோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒன்னாவது வாரத்துக்கு அல்லாஹ் வந்து கேட்கிறான்னு சொன்னா, ஏட வாழ்க்கை 40 வருஷமா கழிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் காலம் சரி அல்லாஹ்வோட நாம பேசக்கூடிய தன்மை நடிக்கிட்ட வரலன்னா எங்களே மாதிரி நஷ்டவாதிகள் வேற யாருமே இல்லை. காலங்கள் பொறுமதியானது, நேரங்கள் பொறுமதியானது. கண்ணியமானவர்களே, இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை கடமை என்னன்னு சொன்னா, சஹஜத்துடைய நேரத்தில், அதாவது இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னால நேரத்தோட தூங்குவாங்க. நேரத்தோட தூங்கக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. யாரு லேட்டாவி படுத்து லேட்டாவி எழுப்புறாங்களோ வறுமையில வாசல் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துருவான். எங்களோட பெண்களுக்கும் செல்லும் பஜிருக்கு பின்னால தூங்குறதுக்கு அனுமதி இல்லை. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு பஜிர சொல்லிட்டு தூங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா என்னமா தூங்கிக்கொண்டிருக்கிறீங்க சொல்லிட்டு சொல்றாங்க, யாரு பஜிர சொல்லிட்டு தூங்குவாங்களோ வறுமையில வாசல்ல தொடர்ந்து கொடுத்துருவாங்க. பஜிர் இல்லாத நோனமாக குறைச்ச சூரியன் பட்ட போகல மாப்பிள்ள வேலைக்கு போகல அவன் தூக்கம். இனி மாப்பிளோட வாழ்க்கையில பறக்க இருக்குமா? நாங்க பழகினோமா? இல்ல. கண்ணியமானவர்களே, இதை தள்ளி தள்ளி எங்களோட மனைவிமார்கிட்ட பக்குவத்தை ஏற்படுத்தணும். நேரத்தோட நேரத்தோட எழுப்பணும். எழுதியதற்கு முஸ்வாக் செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ், குடிக்கிறதுக்கு முன்னால முஸ்வாக் செய்யறது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து. இந்த சுன்னத்தை மட்டும் ஆய்வு செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ், விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் யாரு குடிக்கிற சஹஜத்துடைய நேரத்தை குடிக்கிறதுக்கு முன்னால முஸ்வாக் பண்ணுவாங்களோ உடம்புடைய களைப்பு அப்படி அல்லாதலாம் அந்த குடிப்போட இல்லாம பண்ணுவாங்க. அல்லாஹ் அவ்வளவு ஒரு பெருகிட்டு விசுவாசிக்கு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். சஹஜத்துடைய 2 ரக்காத்தை சொல்லுவோம், சஹஜத்தை சுவைப்போம். இப்படி ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து எங்க மௌத்துக்கு முன்னால் ஒரு 40 நாள் சஹஜத்தை நான் சுவைப்பேன் என்ற நியத்தோட குத்துபா பிரசங்கத்தில் நாம பிரிஞ்சுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை பேசி வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாம். யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறியா அல்லாஹ், எங்கள் அனைத்து குற்றம் குறைகளை மன்னிக்கிறியா அல்லாஹ், அறிவு மறையவர்களுக்கு புறா பாவங்களை மன்னிக்கிறியா அல்லாஹ், நீ உலகத்தில் என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறியோ யா அல்லாஹ், அதுக்கு தகுதியானவர்களை எங்களை ஆக்கிறியா அல்லாஹ், எங்களோட உமாப்பட பாவங்களை மன்னிக்கிறியா அல்லாஹ், அவர்களுடைய துஆவுக்கு தகுதியானவர்களை ஆக்கிறியா அல்லாஹ், யார் எங்களோட பிள்ளைகள் எங்களையே மதிக்கக்கூடியவர்களாக சொல்லியா அல்லாஹ், எங்களோட பௌத்திக்கு நாங்கள் பிள்ளைகள் சந்தோஷப்படக்கூடாதியா அல்லாஹ், யார் எங்களோட பௌத்திக்கு நாங்கள் பிள்ளைகளை யாரை கையேத வைக்கிறாதையா அல்லாஹ், கண்ணியமாக உலகத்தில் வாழ வைக்கிறியா அல்லாஹ், கண்ணியமான முறையில் ரூஹ கைப்பற்றியா அல்லாஹ், சஹஜத்துடைய நேரத்தில் யா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில எங்களை ஒவ்வொருத்தருக்கும் மௌத்த நசீபாக்கிறியா அல்லாஹ், யார் எங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறியா அல்லாஹ், யார் எங்களோட பெற்றோர்களுக்கும் கொடுக்கிறியா அல்லாஹ், பூரா மனித சமுதாயத்துக்கும் கொடுக்கிறியா அல்லாஹ், எங்களோட வாலிபர்களை கொஞ்சம் தீன பலப்படுத்தியா அல்லாஹ், யார் ஏதோ தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களும் அல்லாஹ் பயந்து